திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்றுவோம். காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யோகா அமைப்பு உள்ள ஒரு பாடு. அடுத்தது இன்றைக்கு சுதந்திர தினம் இல்லைங்களா, ஆகஸ்ட் 15. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு ஜாதகம் யோகத்துடன் இருக்குது. அந்த யோகத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு உண்டான கால நேரம் எல்லாமே இருக்குது. அந்த யோகமும் அவனுக்கு கிடைக்குது. அதன்படி அந்த ஜாதகன் வாழ்றான், சுகபோகமா வாழ்றான்னு வச்சுக்கங்க. இப்படி ஒரு ஜாதகம் யாருக்கு எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஒரு சில அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா. அந்த அமைப்பு பிரகாரம் பார்க்கும் போகும்போது, அதாவது 3ஆம் அதிபதி கூட ஒரு கூட நட்பு கிரகங்கள் சேர்ந்து இருக்கணும்ன்றோம். 3ஆம் அதிபதி ஆட்சியை பெற்றிருக்கலாம், அல்லது உச்சபலம் பெற்றிருக்கலாம், அல்லது நட்பு வீட்டுல நட்பு சாரத்துல உட்கார்ந்துருக்கணும். இப்படி அமைஞ்சு கூட ஒரு 2-3 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கணும். அடுத்த அமைப்பு ராகு கேது கூட ஏதாவது ஒரு 2-3 கிரகங்கள் சேர்ந்து லக்னாதிபதி சேர்ந்திருக்கணும். அப்படி சேர்ந்து வந்துட்டா அந்த ஜாதகன் இந்த சேர்ந்து இருக்க கிரகங்களோட தசா வரும்போது கண்டிப்பா தன் வாழ்நாள்ல செல்வ செழிப்போடையும் பேரும் புகழோடையும் வாழ்வான்ற மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பாடல் ஒன்று இருக்குது, ஜோதிட பாடல். அப்படி அது என்ன பாடல்னு நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு ஜாதக அமைப்புல இருந்துட்டா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த ராசியா இருந்தாலும் சரி, அந்த ஜாதகனா இருந்தாலும் ஜாதகியா இருந்தாலும் சிறப்புடன் வாழ்வாங்க. பொன்னும் பொருள் சேர்க்கையோடையும் செல்வ செழிப்போடையும் பேர் புகழோடையும் அவங்க சொந்த பந்தங்கள் கூட சிறந்து விளங்குவாங்க, சிறந்து வாழ்வாங்கன்றது ஒரு அமைப்பா ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் என்ன பாடல்னா, வாசத்தில் 13 பேருமாய் கூடி நிற்க, நாகத்தில் சேர்ந்து 4 சேருமாய் உதயம் சேர, யோகத்திற்கு தாழ்வு இல்லாமல் ஒளிகண்ட தூரம் எல்லாம் போகத்திற்கு சமர்த்தனாகி பொருந்தியே அரசாழ்வான்றோம். இந்த பாடலை நல்லா ஒத்து கேளுங்க. ஒவ்வொரு வரியா தனித்தனியா வேற சொல்றேன். எப்படி ஒரு பாடல் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கவலை கொள்ள தேவையில்லை, சிறப்புடன் வாழ்வாங்க, சீருடன் வாழ்வாங்க. அந்த பாடல ஒவ்வொரு வரியா சொல்றேன் பாருங்க. வாசத்தில் 13 பேருமாய் கூடி நிற்கின்றான். அதாவது இந்த இடம் 3ஆம் அதிபதியை குறிக்கக்கூடிய இடம். இந்த 3ஆம் அதிபதி கூட 3 பேரு கூடி நிற்கணும், ஒரு 2 கிரகம் கூடி நிற்கணும்ன்றான். அதான் அந்த 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது 3ஆம் அதிபதி நட்பு பலன் பெற்றிருக்கணும், அல்லது உச்ச பலன் பெற்றிருக்கணும். இப்படி இருக்கணும். இல்ல வேற ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அமர்ந்து இருக்கிற கிரகத்தின் அந்த நட்சத்திர கிரகம், அந்த நட்சத்திர சாரம், நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில இருந்துட்டாருன்னா அவருக்கு யோக நிலை கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்க பாருங்க, வாசத்தில் அதிபதி 3 பேருமாய் கூடி சேருமாய் கூடி நிற்கின்றான். அத்த நாகத்தில் சேர்ந்து 4 பேருமாய் உதயம் சேரண்டான். அதாவது நாகத்திற்கு, அதாவது ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்து ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து கூட உதயாதிபதி, அதாவது லக்னாதிபதி தொடர்பு பெறணும். சேர்ந்து இருக்கணும்ன்ற கூட அவசியம் இல்லை. ஒரு பார்வை இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சாரத்துல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கணும் அப்படின்றான். அதாவது நாகத்திற்கு பேரு 4 வேணுமாய் உதயம் சேர அப்படின்றான். அத்த யோகத்திற்கு குறைவில்லாமல், யோகத்திற்கு தாழ்வில்லாமல் ஒளிகண்ட தூரம் எல்லாம்ன்றான். அதாவது யோகத்துக்கு பங்கமே இல்லை, யோகம் நிறைய யோகம், அவனுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அந்த யோக ஜாதகனுக்கு. அந்த ஜாதகனுக்கு யோகத்தை அனுபவிக்க ஒளிகண்ட தூரம் எல்லாம், அதாவது ஒளி எவ்வளவு தூரம் அமைவு கிடைக்குது, அந்த ஒளியோட வேகம், அந்த ஒளியோட அளவு தூரம் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த தூரத்துக்கு ஒளினா, அதாவது நம்ம பேசுற வார்த்தை ஒளி அல்ல, அந்த ஒரு சூரிய ஒளி சொல்லலாம், ஒரு சந்திர ஒளி, ஒரு நட்சத்திரம், இந்த மாதிரி ஒளிகள், அந்த வெளிச்சம், அந்த தூரம் வெளிச்சம் எவ்வளவு தூரம் அடிக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் போகத்திற்கு குறைவில்லாமல், சுகபோகத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட காலம் நீடித்த ஆயுளோடு வாழ்வான். அதாவது அரசாழ்வான், அது ஒரு ஆளும் தன்மையுடன் ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கை வாழ்வான்றது இந்த பாடலோட அமைப்பா இருக்கு. போகத்திற்கு சமர்த்தனாகி பொருந்தியே அரசே ஆழ்வான்றான்.
பாசத்திற்கு 13 பேருமாய் கூடி நிற்க, நாகத்திற்கு சேர்ந்து 4 பேருமாய் உதயம் சேர, யோகத்திற்கு தாழ்வில்லாமல் ஒளிகண்ட தூரமெல்லாம் போகத்திற்கு சமர்த்தனாகி பொருந்தியே வாழ்வான், அரசே ஆழ்வான்றான். அந்த பாடலோட விளக்கம் இதுதான். நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெற்று நீடுடி வாழ்க என வாழ்த்துகிறேன். மற்றும் நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வி பதிலை நமது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு உங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதில் சொல்லப்படும். உங்கள் ஜாதக சந்தேகங்களுக்கு உண்டான பதில் சொல்லப்படும். மீண்டும் நமது அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.